தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் டிசம்பர் 24ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரங்கள் மற்றும் கிரக பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய நிலவரங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கேது கன்னிராசியில், சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். தனுசு ராசியில் சூரியன் புத ஆதித்ய யோகம் குரு பார்வையில். லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. அதாவது குரு சந்திரன் சேர்க்கை தன்னுடைய பயணத்தை துவக்கிறார். அதாவது 24ஆம் தேதி விடியற்காலை 3:15 மணி வரைக்கும் சந்திரன் மேஷராசியில் இருக்கார். அதுக்கப்புறமா விடியும் பொழுது 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியும் பொழுது சந்திரன் ரிஷபராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு, உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 26ஆம் தேதி வரை சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கார். அந்த சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு இருக்கிற இடத்துலேருந்து பயிற்சியாகி டிசம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2வது நாள் 28ஆம் தேதி டிசம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சனி பார்வையில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் டிசம்பர் 28ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பார்வையில் இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் முன்கோபத்தையும் ஒரு படபடப்பையும் டென்ஷனையும் எரிச்சலையும் கொடுத்துருப்பார். இந்த கடந்த ஒரு 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மன சங்கடமான செய்திகள் ஏற்படுறதுக்கு, ஆக்சிடெண்ட் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அது இப்போ மாறக்கூடிய வகையில் குரு பார்வையில் செவ்வாய் வராரு. அதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த 28ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட ஒரு 48 நாளைக்கு குரு பார்வையில் செவ்வாய் இருப்பார். அனைத்து விதமான மங்களங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இது. செவ்வாய் பயிற்சிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் 29ஆம் தேதி டிசம்பர் 29ஆம் தேதி இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து விருச்சிக ராசிக்கு வராரு. இந்த இடத்துல சனி பார்வையில் சுக்கிரனோடு இணைய போகிறார். சுக்கிரன் புதன் சேர்க்கை வக்ரகதியில், புதன் வக்ரகதியில் சனி பார்வையில் வரப்போகிறாரு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29லேருந்து. இந்த சனி பார்வையில் எப்பொழுதெல்லாம் சுக்கிரனும் புதனும் சந்திரனும் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்கள் வெள்ளம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 24ஆம் தேதி விடியற்காலை 3:17 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் 24ஆம் தேதி காலையிலேருந்து துவங்கிறது. 26ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி காலை 9:57 துலாம் ராசிக்கு முடிவடைந்து விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்க போகிறது. அதாவது சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற காலம். இந்த 26லேருந்து 28ஆம் தேதி மாலை 6:38 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு பிறகு தனுசு ராசிக்கு 28ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி டிசம்பர் மாலை 6:38 ஆரம்பித்து
டிசம்பர் 31 விடியற்காலை 5:42 வரைக்கும், அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய 3 ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் விநாயகர் வழிபாடு மட்டுமல்லாமல் சிவபெருமான் வழிபாட்டையும் சேர்த்து செய்யுங்க. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால தனலாபம் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்பி பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இந்த வார ஆரம்பத்தில் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதாவது 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால, அதுவும் வளர்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குதூகலமான நாட்களாக இருக்கும். குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படும். 26 முதல் 28 சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகினாலும் அதாவது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு போகிறது யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு தனலாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடம், அடுத்தது 4ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோடு 28ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் அமரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று இந்த நாட்களில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தொழில் வகையில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது, வார்த்தை ஸ்தானம் வலுவாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடும்ப பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அடைவார்கள். வாக்பலம் அதிகரிக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றிகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நல்ல விதத்தில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த சில வெற்றிகள் இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 26 முதல் 28க்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்ன பின்ன ஒரு ஹாஃப் டே முன்ன பின்ன இருக்குமே தவிர, ஆனால் அந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்துருக்கு. நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அதில் கூட உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் நல்ல இடத்துக்கு போகிறதுனால குருமங்கள யோகம் ஏற்படும். அதாவது 28ஆம் தேதிக்கு மேலே குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால கடந்த ஒரு 48 நாளாக நீங்கள் பட்ட அவஸ்தைகள், மன வேற்றுமைகள், மனக்குழப்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது. உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறது, குடும்பத்தில் திருமண யோகம் கைகூடுறது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அதனால் சப்தமஸ்தானத்திலேருந்து சனி பார்வையில் வரதுனால இந்த வாரத்தில் சுக்கிரன் கூட உங்களுக்கு எதிர்மறை பலன்களில் நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதனால் இந்த ராசியில் பிறந்த பெண்களின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மருத்துவ உதவிகள் உங்களுக்கு ஒரு சின்ன உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தினாலும் அது அனுகூலமாக இருக்குமே தவிர கெடுபலன்களை ஏற்படுத்தாது. உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமையக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் பலம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பாலின எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுனால டிசம்பர் 28 ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நல்ல நேரமாக இருக்குது. அதாவது பருவத்தை பயிர் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் பருவத்தில் அறுவடை பண்ணுறதும் முக்கியம். அப்பேற்பட்ட அமோகமான நேரம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பணமுடையில் இருக்கும் விவசாய நண்பர்கள், பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பண ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இந்த வாரத்திலேருந்து ஏற்படும். இந்த வாரத்தில் உடனே ரிலீஃப் கிடைக்குமான்னு கேட்டால் இந்த வாரத்திலேருந்து அந்த நெருக்குதல் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள், வேலைக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் ஆண் பெண்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் நேரம் இது. இதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய லைஃப்
சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்க போகிறது. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தில் முக்கியமான 3 விஷயம்தான். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய முன்னோர் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமியான கோமாதா அதாவது பசுமாட்டை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். மனசில் இருக்கிற கோபத்தை விலக்கி வைத்து உங்களுக்குள்ள அந்யோன்யத்தை அதிகப்படுத்துறதுக்கு இது கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுதல், இப்படி எல்லா விதத்திலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, காதல் பயப்படுபவர்களுக்கு காதலில் ஒரு சின்ன பிரேக் வரும். அதாவது ஒரு டெம்பரவரி பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பரவரி பிரேக்னால உடனே அவங்க என்னை காதலிக்கவே இல்லை, நான் அவங்கள காதலிக்கவே இல்லை, ஏதோ ஒரு தப்பான இன்ஃபேச்சுவேஷன் நினச்சிட்டு இருந்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சுக்கிரன் இந்த சப்தமஸ்தானத்திலேருந்து பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு யாருக்கிட்ட உங்கள் மனசை பறி கொடுத்தீங்களோ அவள்கிட்டே நீங்கள் போய் திருமணத்தை பற்றி உங்கள் குடும்பத்தார் பேசுகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இவர்கிட்ட நண்பனாக பழகினுமே, இந்த நபர் நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் நட்பாக இருந்தாலும் சரி, நட்பில்லாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தில் சற்று சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 28 முதல் 31க்குள்ளார உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு உதவியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான வேலை ரீதியான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதாவது சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 2ஆம் இடம் அப்படிங்கிறது வளர்பிறை சந்திரன் தான். அதாவது சந்திரன் பௌர்ணமி நிலவாக இருக்க போகிறாரு. அதில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது கூட உங்களுக்கு தேய்பிறை சந்திரனே உங்களுக்கு நல்ல விதத்தில் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். அதுவும் குறிப்பாக காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்டர்வியூக்கு போகிறீங்களா, அதில் சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்களா, அதில் சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது சுய தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கா, அதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் அனைத்திலும் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாரம் முழுவதுமே கிட்டத்தட்ட 24ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளார நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறது மட்டும் இல்லாமல் புது விதத்தில் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பயிற்சி ஆகிறது 8ஆம் இடத்துக்கு போயிட்டு குரு பார்வையில் வருது. குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வீட்டில் சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் நேரம் இது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைகள், உங்களுடைய பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ கல்யாணமான குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள்லாம் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையறதுக்கு உண்டான நேரம். அதாவது 9ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. சூரியன் புதன் அங்கே இருக்கார். இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில் அதாவது 28ஆம் தேதிக்கு மேலே 29ஆம் தேதி அன்னைக்கு புதனும் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால, புதன் சுக்கிரன் சேர்க்கைக்கு சனி பார்வைங்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டத்திடம் இருந்து வந்த மன வேறுபாடுகளை, அது யாராக இருந்தாலும் சரி, நண்பர்கள், ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள், சக பணியாளர்கள், இப்படி யாரு கூட ஒர்க் பண்ணாலும் சரி, யாரு கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் வளர்ச்சிக்கு உண்டான வாரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது, செல்வாக்கு குறைவு இருக்காது, காரிய வெற்றிக்கு குறைவு இருக்காது. மொத்தத்தில் நிறைந்த வாரமாக, நிறைகள் நிறைந்த வாரமாக இருக்கும்.
நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், ரிஷபராசியில் நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, குரு பகவானை காட்டிலும் வசந்த தெய்வம் கிரகம் எதுவும் இல்லை. அதனால் அந்த குரு பகவானை வழிபடுவது மட்டுமல்லாமல் அம்பாளுக்கு உண்டான சுக்கிரனையும் சேர்த்து, சுக்கிரனுக்கு உண்டான அம்பாளையும் சேர்த்து வழிபட வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. எதிர்பாலினத்தவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இருக்கணும். ஆளாக மாட்டீங்க. இருந்தாலும் அதற்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். குருவுக்கு உண்டான மந்திரத்தையும் துர்கா சப்த ஸ்லோகியும் தினமும் சொல்லிட்டு வாங்கோ. அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். திருமண யோகம் கைகூடும். அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் நிறைய சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த குடும்ப செலவுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால், வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து செலவுகளையும் கொடுத்து அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம், குடும்ப விருத்தி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான வாரம் இது. கடந்த சில மாதங்களாக 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் 6ஆம் இடத்துல இருந்தார். இதன் காரணமாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் மனசில் ரணமாக அரிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த அரிப்பு, அந்த ரண அரிப்பு குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வார கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது. அது குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால், இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் காதல் வயப்பட்டிருந்தாலும் சரி, திருமணமாகி மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட சூழ்நிலை இல்லை நிச்சயிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது சார், நாங்கள் 2 பேரும் எனக்கு பார்த்த மாப்பிள்ளையும் நானும் பிரிஞ்சிட்டோம் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சகோதரி, ஒரு பெண் குழந்தை வந்து 28 வயசோ 27 வயசோ எங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்க. சார், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு, நல்லது நடக்குமா, கவலைப்படாத அப்படின்னு ரீசெண்டாக சொன்னேன். அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு காலையில், இந்த ஷூட் எடுக்கும்பொழுது காலையில் அவங்க தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவங்க யாரை நிச்சயம் பண்ணாங்களோ அவங்க வீட்டில் மறுபடியும் இவங்க பேரில் இருக்கிற மன வருத்தத்தை போக்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் அடைந்தார்கள். அதனால் என் பேரில் தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் உங்களுக்கும் சரி, இந்த மிதுன ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் சரி, உங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமலே நீங்கள் அதை அதாவது நான் தப்பு பண்ணலைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. வார ஆரம்பத்தில் அதுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 26ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கைக்கு நேர் பார்வையில் இந்த சந்திரன் வராரு. புத ஆதித்ய யோகத்தின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இது கணவன் மனைவிக்குள்ளே இல்லை, யாரெல்லாம் நட்பு வட்டத்தில் நண்பனை பிரிஞ்சிருக்காங்களோ அவர்கள் நண்பர்களை சேர்த்து வைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். நீங்களே உங்கள் நண்பன்கிட்ட போய் பேசுவீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல அனுகூல பலன்கள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, இந்த 29ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு வர்றதுனால குருவின் பார்வையில் வராரு. அதனால் திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். சில பேர் சொல்லுவாங்க, 7ஆம் இடத்துக்கு வந்தால் செவ்வாய் வந்தார்னா வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்ட்டு. அது கோச்சாரத்தில் வந்தால் பிரச்சனை கிடையாது. ஜனனகால ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருந்தால் தான், அதுவும் குரு பார்வை இருந்தால் அந்த தோஷமும் இருக்காது. கவலைப்பட வேண்டாம். அதாவது ஒவ்வொரு அமைப்புக்குமே அங்கே ஒரு பரிகாரத்தை கிரகங்கள் கொடுத்துட்டே இருக்கும். அதை நம்ம அலசி ஆராய்வதற்கு தான் இந்த ஜோசியர்கள்லாம் கிரமமாக படிச்சிருக்கணும். அப்பேற்பட்ட ஜோசியர்கள் இந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு வருது. இதன் மூலமாக இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு
தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது வீட்டில் சில தேவையற்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் விதமான வார்த்தை ஜாலத்தை கொண்டு உங்களுடைய சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற அறிவை தரக்கூடிய, அதாவது தெளிவை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அமோகமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகணும். அதற்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் வழிபாட்டில் பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரை தினமும் போய் சுற்றிட்டு வாங்க. 12 தடவை சுற்றுங்க. சக்கரத்தாழ்வாரை ஒரு தடவை சுற்றினாலே உங்களை மேலே உச்சாணி கொம்புல கொண்டு போய் உக்காத்த வச்சுருவார். ஆனால் நீங்கள் 12 தடவை பிரதட்சணம் பண்ணினல்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாருமே தொட முடியாத ஒரு உயரத்துக்கு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏணி வச்சா கூட உங்களை எட்ட முடியாது, அப்பேற்பட்ட வசதியான வளர்ச்சியை தருவார். அதற்கு அந்த சக்கரத்தாழ்வாரின் அனுகிரகத்துடனும் அந்த பரந்தாமனின் அனுகிரகத்தினுடனும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் சேர்த்து செய்யுங்கள், நன்மைகள் ஏற்படும். கடக ராசி, ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இந்த வாரத்தை உங்கள் பயணத்தை துவக்குறீங்க. இதனால் உங்களுக்கு மனோதிடம், எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அதை தடுமாற்றம் இல்லாமல் சந்திக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் உச்சபலத்தோடு இருந்தாலே அது ஒரு தனி பவர் தாங்க. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய பெரிய ராஜா வந்தாலும் சரி, அவன்கிட்ட எதிர்த்துன்னு பேசுகிறதுக்கு தைரியம் வந்துடும். நீங்கள் எதிர்த்து நின்று பேசுகிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் தரப்பு நியாயத்தை நியாயமாக சொல்லுவீங்க, நியாயத்துக்கு கட்டுப்படுவீங்க. அப்பேற்பட்ட யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது தசமஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு இந்த வாரத்தில். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், குரு. இந்த யோகாதிபதி கிரகங்களான செவ்வாயும் குருவும் கிட்டத்தட்ட இந்த மாதம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சனியின் பார்வையில் இருக்குது. அதாவது யோகங்கள் நடப்பதில் தடை ஏற்படுத்திட்டு அந்த தடையை போக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதனால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய, வருமான தடைகளை அகற்றக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திரன் ராசிக்குள்ளே வருகின்ற இந்த நாட்கள் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி 3 நாட்கள் 28, 29, 30, 31 விடியற்காலை வரை, இந்த நாட்களில் உங்களுக்கு மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய, அதே சமயம் தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய, நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய அறிவுத்திறமை இந்த நாட்களில் 28லேருந்து 31 தெளிவாக ஒர்க் பண்ணும். அதனால் தெளிவான முடிவு எடுப்பீங்க. இந்த தெளிவான முடிவின் காரணமாக தவறுகள் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்க, இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு நற்பலன் ஏற்படுறதுன்னா, ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியான, மன ரீதியான ஆரோக்கியங்களில் தடைகள் இருந்ததுன்னா, குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 6ஆம் இடத்துக்கும் குரு பார்வை. கடனை அடைச்சு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பண வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு எப்படி கம்பநாட்டாழ்வார் சொன்னாரோ, அந்த கடன்லேருந்து விடுபடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. 8ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. யார் கூட பழகினாலும் அந்த ஒரு கோடு போட்டு பழகிக்கோங்க. லக்ஷ்மண ரேகான்னு சொல்லக்கூடிய அந்த கோடை கிழித்து அந்த பக்கம் நீங்களும் போகாதீங்க. ஏதோ ஒரு படத்தில் ஒரு காமெடி நடிகர் வடிவேலு சொன்ன மாதிரி, இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வராதன்ட்டு அந்த குறிப்பிட்ட நபரை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் பாராமுகமாக இருந்து விடாதீர்கள். ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா அவங்க பண்ணின தப்புன்னு என்னன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. மனம் திருந்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அப்படி சப்போஸ் பாராமுகமாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரில் வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது.
பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நற்பலன்கள் தருகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வழிபாடு, செவ்வாய் பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். இந்த வாரம் முழுக்க செய்யுங்க. செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வரளி பூக்களால் மாலை சாற்றி வழிபடுங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அல்லது மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். மஞ்சள் வஸ்திரத்தை சாற்றி வழிபடுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும். முடிஞ்சதுன்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் முழுக்க ஆரஞ்சு கலர் துணியும் மஞ்சள் கலர் துணியும் கையில் வச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் சொல்லப்போனால் மஞ்சள் கலர் துணி கம்பல்சரியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மஞ்சள் கயிறு கட்டிக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு குருவின் அருள் கெட்டி தனலாபம், வாக்குச்சாதுரியம், குடும்ப சந்தோஷம், குடும்ப நிம்மதி, குடும்பம் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்துக்குள்ள சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வார ஆரம்பத்திலேருந்தே தொழில் அமைவது, தொழிலில் ஏற்றம் பெறுவது, வியாபார அனுகூலம் ஏற்படுவது, குறிப்பாக பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, பூமி தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான பலன்கள் ஏற்படும். உங்கள் உடம்புல வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதனால் உடம்புல வியாதி இருக்கிறவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். 24 முதல் 26 சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கார். அந்த தசமஸ்தானாதிபதி இந்த வாரத்தில் குரு பார்வையிலிருந்து சனி பார்வைக்கு விலக போகிறாரு. 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. அந்த டைமில் தசமஸ்தானத்தில் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் வரப்போகிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு அமைகின்ற நாட்களாக இருக்கும். அதே சமயம் சுகங்கள் அதிகரிக்கும்னு சொன்ன வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் அல்லது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. சந்திரன் 26 முதல் 28 லாபஸ்தானத்துக்கு வராரு. அந்த லாபஸ்தானத்து அதிபதியான புதனின் பார்வையில் சந்திரன் வராரு. புத ஆதித்ய யோகம் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்பட்டு உங்களால் உங்கள் பெற்றோருக்கு பெருமை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கும் இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் இந்த வார கடைசியில் 28 முதல் 31 உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு. அதாவது கடகராசிக்கு போகிறாரு. அந்த கடகராசியில் ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சிலருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப வெளியூர் பிரயாணங்கள், அவுட்டிங் போகிறதுக்கு, அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பூர்வீக சொத்து விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். இதனால் வரைக்கும் உங்களுடைய பங்காளிகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சொத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த வாரம் 28ஆம் தேதிக்கு மேலே நல்ல செய்திகள் வரும். இன்னும் சொல்லப்போனால் ஜனவரி 1க்கு அப்புறம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்பட போகிறது. அதற்கேற்றார் போல் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு புத ஆதித்ய யோகம் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால குறிப்பாக குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுதல், குடும்பத்தில் குழந்தைகளின் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல், குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும். வார கடைசியில் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்குள்ளே வரும்பொழுது அரசாங்க உதவிகள் கிடைத்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக சில செலவுகளும் செய்வீங்க. அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்யும், மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அனுகூல பலன்கள், சந்தோஷமான பலன்கள், தொழில் அமைவது, உத்தியோக மேன்மை ஏற்படுவது, உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுவது, இடமாற்றம் ஏற்படுவது, பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்திற்குண்டான சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வாரம் முழுவதும் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் விநாயகருக்கு உண்டான விநாயகர் அகவலை படித்து வாருங்கள். அந்த கணபதியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டிடும். இதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை ஏற்படும். கன்னி ராசி, இந்த வார ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் முடிஞ்சு பாக்கியஸ்தானத்துக்குள்ள சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. உச்ச சந்திரனாக இருக்க போகிறாரு. உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய, அதுவும் வளர்பிறை சந்திரன், அது மேன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. பல நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு உயரும். மூத்த சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கைகால் பாதிப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் விலகிறதுக்குண்டான நேரம். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் வீக்காக இருக்குன்னா இந்த வாரத்தில், அதுவும் குறிப்பாக வார ஆரம்பத்திலேயே சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கும் பொழுதே தாயாருக்கு மருத்துவ உதவியை கொடுத்து அவங்கள மீண்டும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அமையறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 26 முதல் 28 தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 28ஆம் தேதிக்கு மேலே, அதாவது செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் 28ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப ஆசைகள் நிவர்த்தியாகும். அதாவது குடும்ப ஆசை கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறையாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாரும் அரசாங்க உத்தியோகத்தில் இல்லை அப்படின்னா, இந்த தலைமுறையில் நீங்கள் உங்களால் அந்த ஆசை நிறைவேறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 28 முதல் 31ஆம் தேதி வரை உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய முன்னேற்றம், அவர்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள். ராசிநாதன் புதன் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து சனி பார்வையில் வராரு வார கடைசியான 29ஆம் தேதி. அது கூட உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு புதன் வருது, அதுவும் சனி பார்வையில் வக்கரமாக வருது. எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால கெட்ட பலன் நல்ல பலன்களாக மாறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். காரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக வழக்குகளில் வெற்றி, பூர்வீக சொத்து விஷயத்தில் வெற்றி, குழந்தைகளால் வெற்றி, இளைய சகோதரர்களால் வெற்றி, இப்படி அனைத்து விஷயங்களும் வெற்றியை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபார லாபம் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு, புதன் வக்கரகதியில் வராரு. இதெல்லாம் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் அது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இத்தனை நாளாக உங்களுக்கு வந்தது நேர்மறை பலன்கள் நெகட்டிவாக இருந்தது. இப்போ எதிர்மறை பலன்கள் பாசிட்டிவாக மாறப்போகிறது. அதுக்கப்புறமா குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு. அந்த குரு வக்கர நிவர்த்தியானது எல்லாத்தையுமே நேர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால 28ஆம் தேதி வரைக்கும் சற்று வெற்றி கிடைத்தாலும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு பல மாற்றங்களை, பல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு பெரியவா சொல்லுவா. அந்த மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள், இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவங்க இப்போ வேலையில் உட்கார போகிறாங்க. வேலையில் இருக்கிறவங்கள்லாம் பதவி உயர்வை பெறுவார்கள், இடமாற்றத்தை சந்திப்பார்கள். உங்களுக்கு மதிப்பு மரியாதை, புதிய பொறுப்புகள், உங்களுடைய செல்வாக்கு உயர்தல். இத்தனை நாளாக உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கைகட்டி இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தர் கைகட்டி நிற்பார். அப்பேற்பட்ட ராஜ உபச்சாரம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்வது சிறப்பு, அல்லது பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாளை வழிபடுங்கள், அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபடுங்கள். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர், யோக நித்திரையோடு இருக்கக்கூடிய, கையில் இப்படி சின்முத்திரை வச்சுன்னு இருப்பார், அந்த நரசிம்மரை வழிபடுங்கள். அந்த நரசிம்மருடைய மார்பில் மகாலட்சுமி தாயார் இருக்கணும், அந்த தாயாரையும் சேர்த்து வழிபடுங்க. உங்களுக்கு தனயோகம் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும், தொழில் வெற்றி ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை காப்பதற்கு அந்த நரசிம்மர் எப்படி பிரகலாதனுக்கு உதவியாக இருந்தாரோ, அவரை காத்து ரட்சித்தாரோ, அப்பேற்பட்ட புண்ணியம் இல்லாட்டினாலும் அதில் 1% நமக்கு கிடைத்திடும். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு மட்டுமே அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு
நல்லதையும் கெட்டதையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள். இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறதுன்னு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு சந்திரன் உச்சஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கார். சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால சந்திராஷ்டமத்தில் கூட வெற்றியை தரக்கூடிய, வாக்கு சாதுரியத்தை தரக்கூடிய நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சில விஷயங்களை உளருவீங்க, அது உங்களுக்கு அனுகூலமாக மாறும். ஏதோ ஒரு படத்தில் அந்த ஹீரோ காமெடியாக நடிப்பார். அந்த காமெடி நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அவருக்கு சாதகமாக மாறிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தில் கூட குழப்பங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்க போகிறது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ரிஷபராசி, அதாவது 28 காலை 9:57 வரைக்கும். அதன் பிறகு வளர்பிறை சந்திரனாக 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால பாக்கியஸ்தானம் வலுவாகிறது. அதாவது பாக்கியஸ்தானாதிபதியான புதன், சூரியன் ஆகிய இரு கிரகங்களும் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 9ஆம் இடத்துக்கு சந்திரனின் பார்வை அங்கேருந்து கிடைக்கிறது. இதில் 28ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் உங்கள் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சிகள் பலிதமாகும். குறிப்பாக இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வேலை விஷயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுகாரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2 மாதமாக உங்களை மட்டம் தட்டி அவமானப்படுத்தி உங்களை தட்டி வக்காத்த வச்சவங்க யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவர்கள் அவமானப்படும்படியான செயல்பாடுகள் உங்கள் அலுவலகத்தில் நடந்து உங்களுடைய கௌரவத்தையும் நற்பெயரையும் உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் 9, 10 ஆகிய இடங்களில் இருக்கிறது யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக 28லேருந்து 31க்குள்ளார உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் 23 முதல் 31ஆம் தேதிக்குள்ளார புதிய வேலையில் அமர்வதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ராசியில் பிறந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. இதன் காரணமாக இந்த வாரம் 28ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி, ஜெயம், அனைத்து விஷயங்களிலும் தனலாபத்தை ஏற்படுத்துதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அனுகூல வாரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதாவது 9ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அதனால் உங்களுக்கு பாக்கியங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் தனயோகம் ஏற்படுகின்ற நாட்கள். ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானத்தை மட்டுமல்லாமல் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாமே தவிர அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏன்னா வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு அபரிமிதமான பண வருமானம் ஏற்படும். அதுக்கப்புறமா ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேலே இந்த ராசியில் துலாம் ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக இந்த ஷேர் ட்ரேடிங், ஸ்டாக் புரோக்கிங் பண்ணுறவங்க, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க, லாட்ரி ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். 2024 உங்களுக்கு அனுகூலம். அதனுடைய தொடர்ச்சி இந்த வாரம். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருக்க போகிறது. அதனால் மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் உங்களை தேடி வரும். இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு அந்த சந்திராஷ்டமத்தில் கூட ஒரு சின்ன மன வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர். சோமாஸ்கந்தம்னா சிவன், பார்வதி, நடுவில் முருகன் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட வேண்டும். சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். அப்படி கோயிலே இருக்குது. சிவன் சன்னதி, பார்வதி சன்னதி, அம்பாள் சன்னதி, அதுக்கு நடுவில் முருகன் சன்னதி. அந்த இடத்துல போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அது எங்கே இருக்குன்ட்டு யூடியூப்பில் தேடுங்க. அப்படிப்பட்ட இடத்துல அந்த சாநித்தியத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு தடைகள் இருக்காது, தொந்தரவுகள் இருக்காது, அவமானங்கள் இருக்காது, நன்மைகள் ஏற்படும். விருச்சிக ராசி
விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரை இல்லாத ஒரு பெரிய ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகளும் வருமானத்தை அதிகப்படுத்துகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்த போகிறாரு. அதாவது சந்திரன் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 26 முதல் 28 உங்களுடைய சப்தமஸ்தானத்துக்கு அடுத்த வீடான 8ஆம் இடத்துல முழு சந்திரனாக இருப்பார், பூர்ண சந்திரனாக இருப்பார். அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரன் 8ஆம் இடத்துல மறையிறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, பாக்கியஸ்தானம் வலுவிழக்குமே தவிர பாக்கியஸ்தானம் கிடைக்காதுன்ட்டு இருக்காது. தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறும், ஆனால் அதில் ஒரு சின்ன தேக்க நிலையை ஏற்படுத்தும். அதாவது ஒரு இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போய் ஒரு நிலத்தை வாங்கணும், இல்லை நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு போகிறீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சின்ன தடை ஏற்படுத்தும். அந்த தடை உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அந்த தடையினால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் இது சந்திராஷ்டமத்தன்னைக்கு 26 முதல் 28, அந்த 24லேருந்து 26 வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்க போகிறாரு. ராசியில் இருக்கிற செவ்வாய் நேர்பார்வையில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. குரு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு காரிய தடைகள் விலகும். குறிப்பாக திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக மனசில் சஞ்சலத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் 30 வயசுக்கு மேற்பட்ட 45 வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மனசுக்கு பிடித்த நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே சமயம் 28 முதல் 31 பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறாரு. அந்த சமயத்தில் உங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவீர்கள், உங்கள் மனதில் இருக்கும் ஆசைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய மனதில் இருக்கும் ஆசைகளான புதிய தொழில் போன்ற விஷயங்களுக்கு முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய கேரியரும் வளரும், பர்சனல் லைஃப்பும் வளரும். மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ராசியில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு. அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் புதிய உறவுகள் வருவது, குடும்பத்தில் புதிய உறவுகள் பிறப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவோ 2 தலைமுறையாக அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா அவர்கள் உங்களை தேடி வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வாழ்க்கை அமைவதற்குண்டான உதவியை அவர்கள் செய்வார்கள். இதனால் பெரியப்பாவோ சித்தப்பாவோ வந்துட்டு போனாங்கன்னா அவங்க கூட சண்டை போடாதீங்க. இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தார், என்னை கண்டுக்க கூட இல்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தப்போ என்னை வந்து பார்க்கவே இல்லை, அப்பா உடம்பு சரியில்லாதப்போ அப்பாவுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டப்போ அவங்க எதுவுமே சப்போர்ட் பண்ணல, இப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க. இன்றைக்கி வந்திருக்காங்களா, இன்றைக்கி அவங்களுக்கு நேரம், உங்களை பார்க்குறதுக்கு நேரம் வந்திருக்கு, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அவர்களுடன் அன்பு பாராட்டுங்கள், அந்யோன்யத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் முதல் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் தன வளர்ச்சியும் தன பிராப்தியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரதுனால நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் இல்லை. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு பல நல்ல மாற்றங்கள், வளர்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய தொழில் அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சிலர் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, அங்கே பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மன வேறுபாடு இருக்கும், ஒரு சிறு கீறல் விழுந்திருக்கும். அதை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்திருந்தால் பிரச்சனை இருக்காது, ஆனால் பேச மாட்டாங்க, நீங்கள் குறிப்பாக பேச மாட்டீங்க. இதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு உண்டான நேரம். இதை மாற்றுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை சீரமைத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் பேர்லேயோ உங்கள் அப்பாவுக்கு உங்கள் பேர்லேயோ நம்பிக்கை வரத்துக்குண்டான ஒரு அனுகூல நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, லீகல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். சுவாமிமலை முருகனை தரிசிப்பதற்கு முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். இல்லாட்டி அந்த முருகனை தினமும் வீட்டில் சுவாமிமலை முருகனுக்கு உண்டான ஸ்கந்தசஷ்டி கவச்சம், அந்த ஸ்கந்தசஷ்டி கவச்சம் அப்படிங்கிறது வந்து 6 தலங்களுக்கும் சேர்த்து எழுதியிருக்காரு அந்த சுவாமிகள். அவருடைய
பெயரில் எழுதப்பட்டுள்ள அந்த கந்தசஷ்டி கவச்சத்தை, அதுவும் குறிப்பாக சுவாமிமலை முருகனுக்கு உண்டான கந்தசஷ்டி கவச்சத்தை படித்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான மனக்குழப்பங்களும் மனக்லேசங்களும் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தடுமாற்றம் இல்லாத வருமானத்தை அந்த முருகன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். தனுசு ராசி, இந்த வார கடைசியில் 28 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை வரைக்கும் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கிய முன்னேற்றமும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் இழப்புகளை சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எங்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு பலனை முடிச்சிடலாம். ஆனால் அதை சொன்னாலும் நிறைய பேர் ஏன் எங்களுக்கு சொல்லலைன்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக பேச போகிறேன், அவ்வளோதான். 2 நிமிஷத்துக்கு தான், நிறைய பேச போகிறதில்ல. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். அவருக்கு விரயஸ்தானத்திலிருந்து செவ்வாயின் பார்வை, சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால ஆரோக்கிய முன்னேற்றம். உடம்புல வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி இருந்ததுக்கு உண்டான அடையாளமே தெரியாமல் போயிடும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்திருக்கும், அந்த கேன்சர் இருந்தால் மாதிரியே தெரியாது, அப்படியே 100% க்யூர் ஆகும். அப்பேற்பட்ட க்யூர் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குறிப்பாக பெண்களுக்கு அந்த மாதாந்திர பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் மறைந்தோடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம், பணவரவு போன்ற விஷயங்களில் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் ராசிக்குள்ளே வராரு. இதன் மூலமாக குருமங்கள யோகமும் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கடன் உங்கள் பேரில் ஏற்படுத்தின அவச்சொல்லை விலக்கி நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள், உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய பதவி உயர்வு, இதில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் என் கூட பேசுகிறதே இல்லை சார், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக என் கூட பேச்சுவார்த்தையே இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது டைரெக்டாக அண்ணன் வீட்டுக்கு போங்க, கதவை கிராஷ் பண்ணிவிட்டு உள்ளே போங்க, அடித்து உடச்சிட்டு உள்ளே போங்க. நான் என்ன தப்பு பண்ணினேன் அண்ணா, எனக்கு நீ சொல்லு, நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு, காலில் விழுந்துருங்க. ஏன்னா எவனுக்கோ காலில் விழ. ரோட்டில் ஒரு நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகிறோன்னா வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ளார ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட நம்ம சமாதானம் அடைகிறோம். ஏன் அண்ணங்கிட்ட சமாதானம் அடையக்கூடாது? அதனால் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் சமாதானத்தை விரும்புங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பங்காளி சண்டைகள் விலகும். மொத்தத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பார்ட்னர்ஷிப்பில் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும், பார்ட்னர்ஷிப்பில் நெருப்பு சம்பந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா இடமாற்றம் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு போர்ஷனை இடித்து கட்டுறது, இல்லாட்டி ஒரு போர்ஷனை அடிஷ்னலாக கட்டுறது, மாடி எடுத்து கட்டுறது, இந்த மாதிரி அடிஷ்னல் வேலைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குருவை வழிபடுங்கள், சிவனை வழிபடுங்கள். குருவாக இருக்கின்ற சிவனை வழிபட்டு உங்களுக்கு மன நிறைவையும் மனதில் ஆன்ம பலத்தையும் ஏற்படுத்தி கொண்டு நன்மைகளை பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நன்மைகளாக நடந்தேறும். நட்புக்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான வாரம். என்ன சூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில்
சந்திரமங்கல யோகம் வார ஆரம்பத்திலேயே இருக்குது. அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். புதிய வியாபாரத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். புதுசாக வியாபாரம் துவங்கினவங்க அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்களால் குடும்பத்துக்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளின் திறமை வெளிப்படக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு 7.5 சனியுடைய பாதிப்பு இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. என்னதான் சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் இப்போ சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். உச்ச சந்திரனின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய செல்வாக்கில் ஏதாவது தொய்வு இருந்ததுன்னா அதை யூ வில் ஃபைட் அண்ட் கெட் பேக் இட். அதாவது நீங்கள் சண்டை போட்டாவது உங்களுடைய செல்வாக்கை கொண்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட், இல்லை மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்த மாதிரி தொழில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக இருக்கும். சரி சார், நான் அதெல்லாம் பண்ணல சார், நான் ஒரு ஏடிஎம்மில் செக்யூரிட்டியாக இருக்கேன் சார். உங்களுக்கு உண்டான மரியாதையும் கிடைக்கும் சார். ஏன் கவலைப்படுறீங்க? அந்த மரியாதை கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. உங்களுடைய செல்வாக்கு உயரும். மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வரும். தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு இந்த வாரத்தில் பயிற்சி ஆகிறாரு. 26ஆம் தேதி அன்னைக்கு இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சியில் அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகளை தகர்த்தெறியறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதாவது தகர்த்தெறியதுன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட மாட்டீங்க. அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அரசாங்கமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பயிற்சி, 28ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி, குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால இந்த ராசியில் பிறந்த, அதாவது மகர ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதாவது நீங்கள் ஃபாரின் போகணும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும், நான் ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், இப்படியெல்லாம் ஆசைப்படுற மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இருக்கும். சரி சார், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பணம் வருமா? கண்டிப்பாக வரும், நல்லது நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. சார், நீங்கள் செலவு பண்ணணும். மகர ராசியில் பிறந்தவங்க சுப செலவை பண்ணணும். செலவு பண்ணணுன்னா பணம் எங்கேருந்து வரும்? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்பேற்பட்ட அகப்பை இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் பணத்தை தரக்கூடிய வாரமாக இருக்குது. மன நிம்மதியை தரக்கூடிய வாரமாக இருக்குது. செல்வாக்கை தரக்கூடிய வாரமாக இருக்குது. அன்பை தரக்கூடிய வாரமாக இருக்குது. பண்பை தரக்கூடிய வாரமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் அனைத்து யோகத்தையும் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. 4ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு பார்வை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால சுய தொழில் செய்பவர்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தி அதில் முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, லோன் பற்றி பேசாதீங்கன்னு. லோன் வாங்கிறது தப்பு கிடையாது, அதை தேவையில்லாத வாங்கக்கூடாது. தேவையான விஷயத்துக்கு மட்டும் வாங்கணும். அந்த லோன் வாங்கி முதலீடு பண்ணிங்கன்னா அந்த லோன்னால் உங்களுக்கு வருமானம் வந்தால் நீங்கள் லோன் வாங்கலாம். அதை வாங்கி படாடோப செலவு, தண்ட செலவு, அக்கிரம செலவு பண்ணுறீங்கன்னா அது வாங்கக்கூடாது. அப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியடைவதற்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வராரு. 5, 6, 7 இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுமே தவிர நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஒரு சிறப்பான வாரம். இந்த 2023 முடிவடைகிறது சந்தோஷத்துடன் முடிவடையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. வருஷ ஆரம்பம் சங்கடத்தோடு ஆரம்பிச்சது, வருஷ முடிவு சந்தோஷத்தோடு முடியறது. இதை முடியறது மட்டும் இல்லை, 24 உங்களுக்கு சந்தோஷத்துடன் துவங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பசுமாடுகளுக்கு தீனியாக வாங்கி கொடுங்க, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, வேர்க்கடலை வாங்கி கொடுங்க, வெல்லத்தை வாங்கி கொடுங்க, புல் வாங்கி கொடுங்க, அருகம்புல் வாங்கி போடுங்க, இல்லை வைக்கோல் வாங்கி கொடுங்க. எது முடியுமோ அந்த பசுமாடுகளுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ இந்த 2ஆம் இடத்து சனி பாதிப்பு அப்படியே குறையும். அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, சின்ன கதை, அதனுடைய கிளைமேக்ஸை மட்டும் சொல்லிடுறேன். கிருஷ்ணர்
ஒரு எதிரியை வீழ்த்தினார். அதுக்கு பலராமரும் அர்ஜுனரும் கேட்பாங்க, எப்படி பண்ணின கிருஷ்ணா அப்படின்ட்டு. அதுக்கு சொல்லுவார், இந்த ஒரு குறிப்பிட்ட எதிரியை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடாது, எதிரில் நின்று சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிக்க 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 அவனுடைய கோபம் அவனை மட்டம் தட்டிடும், அவனை குறுக்கிடும். அதனால் நீ வெற்றி அடையலான்ட்டு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து உங்களுடைய மன நிலையை சமநிலை வைத்து கொள்ள வேண்டும் தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட சமநிலையை நீங்கள் கொண்டு வந்தால் இந்த வாரம் முதல் 2024 முழுவதும் வெற்றியை சந்திப்பீர்கள். அதற்கு பசுமாடு வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கிய மேம்பாட்டையும் தந்து சேர்க்கும். கும்பராசி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள், இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க, இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஆரோக்கியத்தை குறைச்சிருக்கும், ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நபர் வெளியூரில் செய்யாத தவறுக்கு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டார், அரெஸ்டாகி உள்ளேருந்து வெளியில் வந்தார். அதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அவர் கேட்டார், அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு நீங்கள் பண்ணல, யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீங்க, அதுக்கு தான் இந்த பலன், அதனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒத்துண்டார், ஆமாம் சார் அந்த தப்புக்கு நான் உடந்தையாக இருந்தேன். இதனால் செய்யாத தப்புக்கு எந்த தெய்வமும் உங்களுக்கு தண்டனை கொடுக்காது. அந்த தண்டனை முடிவுறும் காலம் இந்த வாரத்தோடு முடிகிறது, 28ஆம் தேதியோட. இந்த கும்பராசியில் பிறந்தவாளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில் மாற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இது நாள் வரைக்கும் கிடைக்காத அரசாங்க மரியாதை, அதாவது அரசாங்க மரியாதைனா, சாரி சார் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம், உங்களை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டோம், இல்லை தப்பாக உங்கள் பேரில் கேஸ் போட்டுட்டோம், இப்படிப்பட்ட செய்திகள் உங்களுக்கு போலீஸ்கிட்டேருந்தோ இல்லை வழக்கறிஞர்கிட்டேருந்தோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்கும். 28ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி குரு பார்வையில் வர்றாரு, சூரியன் புதனோடு சேர்றாரு. அறிவு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், அறிவு தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் யாருக்கு நெகட்டிவ் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பலன் கிடையாது, உங்களை ஒரு சிறு குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் வார ஆரம்பத்தில் இல்லை, வார கடைசியில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார கடைசியில். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய அவச்சொல்லிலிருந்து, உங்களுடைய அபவாத பெயரிலிருந்து உங்களை காப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற, வெளியில் வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல வாரமாக இருக்குது. நீண்ட நாட்களாக பணமுடை சந்தித்து கொண்டிருக்கும் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பணமுடை விலகி வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த ஒரு வருஷமாகவே நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்க, போதும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் எனக்கு தொடர்பில் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுத்திறமை வெளிப்படும் சொன்ன அதே சமயம் இந்த படிக்கின்ற குழந்தைகளால் பெற்றோருக்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்கள் பேர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா உங்களுடைய சனி பாதிப்பு குறைய துவங்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இதன் மூலமாக 2024 உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல வாரமாக, கடைசி வாரமாக அமையக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த 2023 ஆரம்பம் சங்கடத்தை கொடுத்தாலும் முடிவு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. 52வது வாரம் 52 அமோகமான பலன்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் முருக வழிபாடும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். முருகனை எப்படி வழிபடுறது? திருப்புகழை படியுங்கள். திருப்புகழை படிக்க படிக்க நான் மணக்கும்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் மணக்குதோ இல்லையா, உங்கள் வாழ்க்கை மணக்கும். வாழ்க்கை மணப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். அதற்கு அந்த வேலுக்குண்டான அதிகாரியான முருகனும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். மீன ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மன நிம்மதி, சந்தோஷம், பணவரவு, குடும்ப ஒற்றுமை,
உறவினர்களால் மேன்மை, இளைய சகோதர மூத்த சகோதரர்களுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுதல், குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி, ஆரோக்கிய முன்னேற்றம் எல்லாம் நல்லது தான் நடக்க போகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வீடு மனை அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும். சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு இன்கம்மே இல்லை சார், இன்கம் டேக்ஸ் கட்டலை சார், எனக்கு வருமானம் இல்லை சார், என்னோடய வருமானம் 20,000 30,000 வச்சுட்டு நான் எப்படி சார் கஷ்டப்படுறது? தேடி வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் ஊருக்கு வெளியில் வாங்குவீங்க, ஆனால் சொந்தமாக இடம் இருக்கும். அப்படிப்பட்ட யோகமான இருக்குது. அதாவது இப்போ நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே சாதகமாக இருக்குது. வாழ்க்கை துணையும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்துகிறாங்க. தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறும். குறிப்பாக திருமண தடை இருக்கிறவங்களுக்கெல்லாம் 40 வயசு ஆகிடுச்சு சார், 45 வயசு ஆகிடுச்சு சார், எங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் மட்டுமே இருக்கின்ற வாரம், மன நிம்மதி ஏற்படுகின்ற வாரம், குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற வாரம், கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கின்ற வாரம், பிரிந்த தம்பதிகள் கூடுகின்ற நேரம், பிரிந்த காதலர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரம். இப்படி எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அதனால் இந்த வாரம் குறிப்பாக 2023 க்ளோசிங் வாரம் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை தரக்கூடிய வாரமாக இருக்குது. 2024க்கு உண்டான ஆரம்பம் அமோகமாக இருக்கும். அதற்கு இந்த வாரம் அஸ்திவாரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்களுக்குண்டான பரிகாரம், இந்த வாரத்துக்குண்டான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களின் வழிபாடு. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மனசில் இருக்கிற ஆசைகளை சொல்லக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் ஊரில் இருக்கீங்கள்ல, அந்த ஊரில் ஒரு கிராம தேவதை இருக்கும். அந்த கிராம தேவதைகிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு என்னோடய ஆசை இது, எனக்கு நடத்தி கொடு அப்படின்ட்டு அங்கே போய் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அம்மன் காவல் தெய்வமாக இருப்போம். அந்த அம்மனை வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கிற காளியம்மனை வழிபடுங்கள். அவள் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பாள். ஏன்னா காளிக்கு இருக்கிற ஆசை வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா தான் தான் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு சிவன் கூடயே போட்டி போட்டவ. அவளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திட அவளிடம் உங்களுடைய அபிலாஷைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், நன்மைகள் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைத்து விதமான யோகங்களும் இந்த 2023 ஆண்டு கடைசி வாரம் முதல் 2024 ஆண்டு முழுவதும் கிடைத்திட வேண்டும், நடைபெற வேண்டும், சுபங்கள் நடைபெற வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.